கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் கடந்த சில ஆண்டுகளாகவே சிட்டுக்குருவிகளின் எண்ணிக்கை குறைந்து வருகிறது. இதற்கு முக்கிய காரணமாக அப்பகுதி சூழலியல் ஆர்வலர்கள் கூறுவது வனங்கள் அழிப்பு. கொடைக்கானல் மலையை சுற்றியிருக்கும் ஏராளமான வனப்பகுதி படிப்படியாக அழிக்கப்பட்டு சொகுசு ரிசார்ட், தங்கும் விடுதிகளாக மாற்றப்படுவதாக அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் வனத்தில் உள்ள மரங்கள் அதிகளவில் வெட்டப்படுவதும் சிட்டுக்குருவிகளின் எண்ணிக்கை குறைவதற்கு காரணமாக கூறப்படுகிறது. சிட்டுக்குருவின்றது கொடைக்கானலில் அதிகமாக காணப்பட்ட ஒரு குருவி இனம். அந்த குருவி பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 2-3 வருடங்கள் அதிகமாக இருந்துச்சு. இப்போ சுத்தமாக குறைஞ்சி போயிருக்கு. ஒரு சில இடத்துல ஒரு 2 குருவி 3 குருவி இதுதான் ஓடுது. ஏன்னா அதுக்கு போதுமான இனப்பெருக்கம் செய்வதற்கான வசதியான இடங்கள் இங்கே இல்லை. ஏன்னா பழைய ஒரு 2 வருடங்களுக்கு முன்னாடி குடிசை வீடுகள், தகர வீடுகள் அதிகமாக இருந்துச்சு. அதனால் இனப்பெருக்கம் செஞ்சு வந்துச்சு. இப்போ அதுக்கு பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங் அதிகமாகிடுச்சு. கொடைக்கானலில் பில்டிங்கெல்லாம் அதிகமானதுக்கப்புறம் அது ஸ்லாப் இருக்க இடத்துல போய் எங்கிட்டு போய் இனப்பெருக்கத்தை செய்ய முடியும். அதனால் அந்த குருவி இனமே அழிஞ்சு போய்கிட்டே இருக்குது. அதனால் நாங்கள் ஒரு சில இடங்களில் வாட்டர் பாட்டில், தேவையான தானியங்கள் வச்சு நாங்கள் கொஞ்சம் பாதுகாத்து வரோம். விளைநிலங்கள் குறைவது, வனங்கள் அழிக்கப்படுவது உள்ளிட்ட காரணங்களால் கடந்த காலங்களில் 3 முதல் 4 முட்டைகளை இட்ட சிட்டுக்குருவிகள் தற்போது 1 முதல் 2 முட்டைகளை மட்டுமே வைப்பதாக அரசு கால்நடை பராமரிப்பு துறையினர் தெரிவிக்கின்றனர். சில வருடங்களுக்கு முன்னாடிலாம் காலையில் எந்திரிக்கிறதுக்கு இந்த சிட்டுக்குருவியின் குரலை கேட்டு தான் எந்திரிப்போம். அந்தளவுக்கு நிறையா சிட்டுக்குருவி வந்து வீட்டு முன்னாடி கீச்சுன்னு கத்திக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு. ஒன்றுமே இல்லைன்னா ஒரு 50% இல்லை. அதான் உலகளவில் ஒரு அறிக்கை சொல்லுது வந்து உலகளவில் 70% சிட்டுக்குருவி அழிஞ்சிருச்சணும், இந்தியாவில் 50% அழிஞ்சிருச்சுன்னு ஒரு அறிக்கை சொல்கிறாங்க. சிட்டுக்குருவி வந்து நம்மளுடைய நண்பன் தான். ஏன்னா பல கொசுக்களை அழித்து மக்களை வந்து வியாதிகள்லேருந்து காப்பாற்றுது. கொசு மூலமாக பரவக்கூடிய வியாதிகள்லேருந்து சிட்டுக்குருவி காப்பாற்றுது. அது கொசுக்களை சாப்பிடுது. அப்படிப்பட்ட நம்மளுடைய நண்பனை நம்ம காப்பாற்றணுன்றது தான் நம்மளுடைய கடமை. சிட்டுக்குருவிகளை பாதுகாக்க அவற்றுக்கு உணவு மற்றும் தண்ணீர் வைத்தாலே போதும் என்பது சற்றே ஆறுதலான விஷயமாக பார்க்கப்படுகிறது. போதுமான உணவும் நீரும் கிடைத்தாலே சிட்டுக்குருவிகளின் எண்ணிக்கை உயரும் என்பது அரசு கால்நடைத்துறையினரின் கருத்தாக உள்ளது. சிட்டுக்குருவிகளோட இனம் வந்து ரொம்ப கம்மியாயிட்டே வந்துட்டுருக்கு. அது வந்து மெயின் ரீசன் வந்து ஹேபிட்டாட் லாஸ். நிறைய வந்து டீஃபாரஸ்டேஷன் ஆகுது. இப்போ நிறைய இடத்துல வந்து அதே மாதிரி ஃபாரஸ்ட் ஏரியாவில் அந்த சைட்லலாம் நிறைய வீடுகள் வாங்கி மரத்தை வெட்டி கன்ஸ்ட்ரக்ஷன்னாலேயும் வந்து அதோட இடங்கள் போயிட்டுருக்கு. இந்த மாதிரி நிறைய பாதிப்புகள் வந்து நம்மளால் சிட்டுக்குருவிகளுக்கு நம்ம ஹியூமன் மேட்னால நிறைய நடந்துகிட்ருக்கு. ஸோ இதை வந்து ஒரு சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு சொல்யூஷனும் இருக்குது. நம்ம வீட்லேயே வந்து நம்ம ஒரு குட்டி தண்ணி தொட்டி பறவைகளுக்கு, சிட்டுக்குருவிகளுக்கு டெஃபினட்டாக வைக்கலாம். இப்போ சம்மர் வேறு வந்துருச்சு. ஸோ இன்னும் நிறைய சூடாகிட்டே இருக்கும். கிளைமேட் சேஞ்சுங்கிறது உண்மைதாங்க. ஸோ அதனால் வந்து சிட்டுக்குருவிகளுக்கு நம்ம ஒரு தண்ணி தொட்டி வைக்கலாம். நம்ம வந்து உணவு வைக்கிறதுக்கு அந்த அரிசி ஏதாவது வேக வச்சு அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வச்சு வைக்கலாம். காக்கா, குருவி எங்கள் ஜாதி என பாரதியால் பாடப்பெற்ற பறவைகளில் ஒன்றான குருவி இனம் விரைவில் பல்கி பெருக வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது.